அதீத மதுபோதையில் தனியார் பேருந்தை செலுத்திய சாரதியால் சிறை. மின்சாரம், எரிபொருள் மானியங்கள் விரைவில் நீக்கப்படுமா? 6 நாட்களான சிசுவை வைத்தியசாலையில் கைவிட்டு சென்ற தாய். இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்த மன்னார் மாவட்ட வீராங்கனை. ஈரான் விமானங்கள் தரையிறங்கும் வசதிகளை முடக்க அமெரிக்கா முடிவு. ரூபாவை மீட்டெடுக்க $500 மில்லியன் செலவு. சடதியாக குறைந்த இலங்கையின் கையிருப்பு. எபோலா வைரஸ் பரவல் தீவிரம். இத்தாலியில் மாபியா கும்பலின் $232 மில்லியன் சொத்துக்கள் பறிமுதல். IS தொடர்புடைய பெண்ணுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் வழக்கு பதிவு. அதீத மதுபோதையில் தனியார் பேருந்தை செலுத்திய சாரதியால் சிறை. மதுபோதையில் கண்டியிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றின் சாரதியை கம்பளை போலீசார் கைது செய்துள்ளனர். கொண்டாட்ட நிகழ்வு ஒன்றில் நண்பர்களுடன் இணைந்து மது அருந்திய பின்னர் அவர் பேருந்தை இயக்கியமை தெரியவந்துள்ளது. கண்டி தனியார் பேருந்து நிலையத்தின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் உட்பட 6 இணைந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அதிகாலை வரை நடத்திய மதுபான கொண்டாட்டத்தின் பின்னர் இந்த சாரதி கடுமையான போதையில் பேருந்தை செலுத்தியுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கினிகத்தேனே கெனல்வத்தை பகுதியை சேர்ந்த 40 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கம்பளை போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் கம்பளை ககட்டப்பிட்டிய பகுதியில் காலை வேளையில் போக்குவரத்து கடமைகளில் ஈடுபட்டிருந்த போது இந்த சாரதி தொலைபேசி அழைப்பில் பேசியவாறே பேருந்தை அதிவேகமாக செலுத்தி சென்றுள்ளார். இதனையடுத்து பேருந்தை நிறுத்தி சோதனையிட்ட போது அவர் கடுமையான போதையில் இருந்தமை தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் 1ஆம் திகதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். மின்சாரம், எரிபொருள் மானியங்கள் விரைவில் நீக்கப்படுமா? எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் மின்சாரம் மற்றும் எரிபொருளுக்கு வழங்கப்பட்டு வரும் மானியங்கள் கிரமமான முறையில் நீக்கப்படும் என அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துக்கு அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான பொருளாதார சீர்திருத்த திட்டங்களை செயல்படுத்துவதில் இலங்கை அரசாங்கம் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஆகியோர் இணைந்து சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவாவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. நாணய நிதியத்தால் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் நாட்டின் பொருளாதாரம் சார்ந்த பல முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. செலவுகளை ஈடு செய்யும் வகையில் மின்சார கட்டணம் மற்றும் எரிபொருள் விலைகளை நிர்ணயிக்கும் நடைமுறை தற்போது சரியான பாதையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் பிராந்திய மற்றும் காலநிலை தாக்கங்கள் காரணமாக மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட எரிபொருள், மின்சாரம், உரம் மற்றும் மீனவர்களுக்கான மானியங்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த எரிசக்தி மற்றும் ஏனைய மானியங்களுக்கான செலவு $100 பில்லியன் என்ற அதிகபட்ச எல்லைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அனைத்து நிவாரண பணிகளும் வரவு செலவு திட்டத்தின் மூலமே ஈடு செய்யப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடின முயற்சிகளுக்கு மத்தியில் எட்டப்பட்ட நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் கொள்கை ரீதியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துவதற்காக இந்த மானிய முறைகளை எதிர்வரும் 2026 செப்டம்பர் மாத இறுதிக்குள் படிப்படியாக நீக்குவதற்கு எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துக்கு அறிவித்துள்ளது. மேலும் தேவை ஏற்பட்டால் அஸ்வசம திட்டத்தினூடாக மிகவும் தேவையுடைய மக்களுக்கு தொடர்ந்து நிவாரணங்கள் வழங்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 2025 டிசம்பர் இறுதிக்குள் எட்டப்பட வேண்டிய அனைத்து அளவுசார் செயல்திறன் அளவுகோல்களையும் குறியீட்டு இலக்குகளையும் இலங்கை வெற்றிகரமாக பூர்த்தி செய்துள்ளது. அத்துடன் பிப்ரவரி இறுதிக்குள் 22 கட்டமைப்பு இலக்குகளில் 16 இலக்குகளை அரசாங்கம் நிறைவு செய்துள்ளது. எனினும் சைபர் குற்றம் ஒன்று காரணமாக சில வெளிநாட்டு கடன் கொடுப்பனவுகள் தாமதமானதால் புதிய வெளிநாட்டு கொடுப்பனவு பற்றாக்குறைகளை ஏற்படுத்தாதிருத்தல் என்ற தொடர்ச்சியான செயல்திறன் அளவுகோலை மட்டும் சிறியளவில் பூர்த்தி செய்ய முடியாமல் போனதை அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த சைபர் பாதுகாப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் எதிர்வரும் ஜூன் மாத இறுதிக்குள் நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் புதிய கடன் மேலாண்மை தகவல் அமைப்பொன்றை செயல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இலங்கையின் சாதகமான செயல்திறனை கருத்தில் கொண்டு EFF திட்டத்தின் 5வது மற்றும் 6வது ஒருங்கிணைந்த மேலாய்வுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து $508 மில்லியன் SDR அதாவது சுமார் $695 மில்லியன் அமெரிக்க நிதியுதவியை விடுவிப்பதற்கு அனுமதி வழங்குமாறு அரசாங்கம் நாணய நிதியத்தின் நிர்வாக சபையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட வெளிநாட்டு கடன் தாமதத்துக்கு தள்ளுபடி
முறைப்படி அங்கீகாரம் வழங்குமாறும் 2026 டிசம்பர் மற்றும் 2027 பிப்ரவரி வரையிலான புதிய கட்டமைப்பு மைல்கற்கள் மற்றும் இலக்குகளுக்கு அனுமதி வழங்குமாறும் இலங்கை அரசாங்கம் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளது. பிறந்து 6 நாட்களான சிசுவை வைத்தியசாலையில் கைவிட்டு சென்ற தாய். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பிறந்து 6 நாட்களான ஆண் சிசு ஒன்றை வைத்தியசாலை அறையில் தாய் கைவிட்டு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சில நாட்களுக்கு முன்னர் பிரசவத்திற்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இந்த தாய் குழந்தையை பிரசவித்த பின்னர் 6 நாட்களின் பின்னர் தப்பிச் சென்றுள்ளார். வைத்தியசாலையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆவணங்களுக்கு அமைய குறித்த தாய் ராஜாங்கனை பகுதியை சேர்ந்த 31 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கைவிட்டு செல்லப்பட்டுள்ள சிசு அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் செவிலியர்களின் பராமரிப்பில் வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்த மன்னார் மாவட்ட வீராங்கனை. இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் ஏ பிரிவில் இடம் பிடித்துள்ள மன்னார் மாவட்டம் பேசாலை கிராமத்தை சேர்ந்த சதீஷ்குமார் சஜிந்தினி என்ற வீராங்கனையை வரவேற்கும் நிகழ்வு மன்னார் அரசு பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வானது நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. பேசாலை புனித பற்றிமா மகா வித்தியாலய பாடசாலை நிர்வாகம் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து குறித்த வீரரை வரவேற்றனர். மன்னார் அரசு பேருந்து தரிப்பிடத்தில் குறித்த வீராங்கனை மற்றும் விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டு இசை வாத்தியம் முழங்க மன்னார் பஜார் பகுதியூடாக மாவட்ட செயலகம் வரை ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர். பின்னர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் குறித்த வீராங்கனையை கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து குறித்த மாணவி அவரது சொந்த கிராமமான பேசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார். மன்னார் பேசாலை நாங்காம் வட்டாரத்தை சேர்ந்த சதீஷ்குமார் சஜிந்தினி என்ற மாணவி பேசாலை புனித பற்றிமா மகா வித்தியாலய பாடசாலையின் பழைய மாணவி ஆவார். இவர் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் ஏ பிரிவில் இடம் பிடித்துள்ள நிலையில் இலங்கை நியூசிலாந்து ஏ மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டியிலும் கலந்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த வீரரை கௌரவிக்கும் வகையில் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் விமானங்கள் தரையிறங்கும் வசதிகளை முடக்க அமெரிக்கா முடிவு. மறைமுக கட்டணங்கள் வசூலிக்கும் செயல்களில் ஈடுபடும் ஈரானின் ஏர்லைன்ஸ்கள் உலக நாடுகளில் தரையிறங்குவதற்கும் எரிபொருள் நிரப்புவதற்கும் பயண சீட்டு விற்பனை செய்வதற்கும் உள்ள வாய்ப்புகளை அமெரிக்கா முடக்கும் என அந்த நாட்டின் கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட் எச்சரித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரானின் கடல்சார் விவகாரங்களை ஒருங்கிணைப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள பெர்சியன் வளைகுடா நீரிணை ஆணையம் என்ற அமைப்பின் மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த தடைகள் குறித்து அமெரிக்கா கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் ஈரானின் இந்த புதிய ஆணையத்தை ஒரு கேலிக்கூத்து என அவர் சாடியுள்ளார். அவர் மேலும் தனது பதிவில் ஈரானின் இந்த புதிய அமைப்புக்கு எந்தவொரு நிறுவனமோ அல்லது நாடுகளோ சுங்க கட்டணம் செலுத்துவதற்கோ அல்லது அதனை உதவித்தொகை என்ற பெயரில் மறைத்து வழங்குவதற்கோ எதிராக நாங்கள் ஏற்கனவே எச்சரித்துள்ளோம். அத்துடன் ஈரானிய விமான நிறுவனங்கள் பிற நாடுகளில் தரையிறங்குவது, எரிபொருள் நிரப்புவது மற்றும் பயணச்சீட்டுகளை விற்பனை செய்வது ஆகிய விவகாரங்களில் அவற்றுக்கு உள்ள அனுமதியை நாங்கள் முடக்குவோம். இரு நாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையில் ஒரு திருப்திகரமான முடிவு எட்டப்பட்டால் மட்டுமே இந்த தீவிரமான நடவடிக்கைகள் முடிவுக்கு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். ரூபாவை மீட்டெடுக்க $500 மில்லியன் செலவு. சடதியாக குறைந்த இலங்கையின் கையிருப்பு. $500 மில்லியன் செலவிட்டு அரசாங்கம் ரூபாவின் பெறுமதியை ஸ்திரப்படுத்தியதாக பிவித்துரு ஹெல உருமய கட்சியின் தலைவர் உதய கமன்பில குற்றம் சுமத்தியுள்ளார். மத்திய வங்கி உரிய நேரத்தில் ரூபாவின் பெறுமதியை ஸ்திரப்படுத்தாது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது எனவும் பின்னர் செலாவணி கையிருப்பிலிருந்து $500 மில்லியன் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரூபாவின் பெறுமதியை ஸ்திரப்படுத்தியதாக அரசாங்கத்தின் பிரதிநிதிகளைப் போன்றே மத்திய வங்கி ஆளுநரும் பெருமிதம் பேசுவதை நாம் அவதானித்தோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ரூபாவின் பெறுமதியை ஸ்திரப்படுத்துவதற்கு மத்திய வங்கி தாமதமாக செயல்பட்டதன் காரணமாக தற்பொழுது ஏற்பட்டுள்ள ரூபாவின் ஸ்திரத்தன்மை தற்காலிகமாக அமையக்கூடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். பணவீக்கம், செலாவணி மாற்றம் மற்றும் வட்டி வீதம் என்பனவற்றை ஸ்திரப்படுத்தும் பொறுப்பு மத்திய வங்கியினுடையது என தெரிவித்துள்ளார். நூலருந்த பட்டம் போல் ரூபாவை மிதக்கவிட செய்து மத்திய வங்கி வேடிக்கை பார்த்தது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார்.
மத்திய வங்கி ஆரம்ப கட்டத்திலேயே ரூபாவின் பெறுமதியை ஸ்திரப்படுத்த நடவடிக்கை எடுத்திருந்தால் $500 மில்லியன் பெறுமதியான பணத்தை சந்தைக்கு வெளியிட்டு எமது டாலர் கையிருப்பினை குறைத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது என தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி காலதாமதமாக செயல்பட்டதனால் எமது டாலர் கையிருப்பு குறைந்துள்ளதுடன் ரூபாவின் பெறுமதியை ஸ்திரப்படுத்தும் நடவடிக்கையும் சவால்களை சந்தித்துள்ளதாக உதய கமன்பில தெரிவித்துள்ளார். எபோலா வைரஸ் பரவல் தீவிரம். பல நாடுகளில் பயண கட்டுப்பாடுகள். கொங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டா ஆகிய நாடுகளில் மிக அரிய வகையான புந்திபுகியோ என்ற எபோலா வைரஸ் பரவி வருவதை தொடர்ந்து உலக நாடுகள் பலவும் நோய் பரவலை தடுக்கும் நோக்கில் கடுமையான பயண கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றன. கொங்கோவில் கடந்த மே 15 முதல் இந்த வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டதிலிருந்து இதுவரை 900 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 220 பேர் உயிரிழந்திருக்கலாம் என உலக சுகாதார அமைப்பு மதிப்பிட்டுள்ளது. உகாண்டாவிலும் 5 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். நோய் பரவலை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்க நாடுகள் சில உள்ளூர் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. அதன்படி வைரஸ் பாதிப்பு அதிகமுள்ள கிழக்கு கொங்கோவின் புனியா நகருக்கான அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. அதேபோல் கொங்கோவுடனான அனைத்து நேரடி விமான சேவைகளையும் உகாண்டா ரத்து செய்துள்ளதுடன் எல்லைப்பகுதியில் பேருந்து மற்றும் படகு போக்குவரத்துகளையும் 4 வாரங்களுக்கு முடக்கியுள்ளது. சர்வதேச அளவில் பல நாடுகள் தங்களின் எல்லைகளில் கடுமையான பயண தடைகளை நடைமுறைப்படுத்தியுள்ளன. கடந்த 21 நாட்களில் கொங்கோ, உகாண்டா அல்லது தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்த அமெரிக்கர் அல்லாத வெளிநாட்டினர் மற்றும் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் நாட்டுக்குள் நுழைய அமெரிக்கா தடை விதித்துள்ளது. கனடா மற்றும் பகாமாஸ் ஆகிய நாடுகள் கொங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடான் குடிமக்கள் தங்கள் நாடுகளுக்குள் நுழைய தற்காலிக தடை விதித்துள்ளன. மேலும் இந்த நாடுகளில் இருந்து வரும் கனடா குடிமக்கள் 21 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஜோர்டான் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளும் இந்நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு 30 நாட்கள் தற்காலிக தடையை விதித்துள்ளன. பாதிப்பு இல்லாத நாடுகளும் தங்களின் விமான நிலையங்களில் பரிசோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. குறிப்பாக இந்தியா முக்கிய சர்வதேச விமான நிலையங்களில் கூடுதல் மருத்துவ பரிசோதனை முறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளதுடன் தனது நாட்டு குடிமக்களை கொங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இந்த வாரத்தில் புதுடெல்லியில் நடைபெறவிருந்த இந்தியா ஆப்பிரிக்கா உச்சி மாநாடு மற்றும் சர்வதேச புலிகள் கூட்டமைப்பின் மாநாடு ஆகியவற்றை இந்தியா ஒத்திவைத்துள்ளது. தாய்லாந்து மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் கொங்கோ, உகாண்டாவில் இருந்து வரும் பயணிகள் தங்களின் வருகையின் போது எபோலா நெகட்டிவ் சான்றிதழ் சமர்ப்பிப்பதை கட்டாயமாக்கியுள்ளதோடு விமான நிலையங்களில் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டு வருகின்றன. இந்த புந்திபுகியோ எபோலா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டால் கடுமையான இரத்தப்போக்கு, காய்ச்சல் ஏற்படும் என்று பாதிக்கப்பட்ட நபர்களின் உடல் திரவங்கள் மூலமாகவே இது பரவும் என்பதால் இத்தகைய பயண கட்டுப்பாடுகள் நோய் பரவலை கட்டுப்படுத்த உதவும் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இத்தாலியில் மாபியா கும்பலின் $232 மில்லியன் சொத்துக்கள் பறிமுதல். இத்தாலியின் மாபியா தலைவரான மறைந்த மேட்டியோ மெசினா டெனாரோ என்பவருடன் தொடர்புடைய $232 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை இத்தாலிய அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். பல தசாப்தங்களாக போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் மூலம் திரட்டப்பட்ட மாபியா நெட்வொர்க்கை குறிவைத்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் நிதிப்பிரிவு காவல்துறையினரால் இன்று அறிவிக்கப்பட்ட இந்த சோதனையில் ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, லக்சம்பர்க், மொனாக்கோ மற்றும் லெபனான் உள்ளிட்ட பல நாடுகளில் பரவியிருந்த மாபியாவின் இரகசிய பண பரிவர்த்தனைகள் முடக்கப்பட்டுள்ளன. 1980களில் இருந்து கோசா நோஸ்ட்ரா என்ற சக்தி வாய்ந்த மாஃபியா அமைப்பின் தலைவராக இருந்த டெனாரோ 30 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த நிலையில் கடந்த 2023 ஜனவரியில் கைது செய்யப்பட்டு அதே ஆண்டு சிறையில் உயிரிழந்தார். அவர் இறந்த பிறகும் அவரது கூட்டாளிகளால் சட்டவிரோத பணம், சொகுசு விடுதிகள் மற்றும் போலி நிறுவனங்கள் மூலம் சட்டபூர்வமான பொருளாதாரத்திற்குள் கொண்டுவரப்பட்டமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சொத்துக்களை கண்டறிய ட்ரோன்கள் மற்றும் தெர்மல் ஸ்கேனர்கள் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த வழக்கின் ஒரு பகுதியாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்தாலியில் 1992 ஆண்டில் நீதிபதிகள் படுகொலை மற்றும் 1993 ஆண்டில் நடந்த தொடர்குண்டு வெடிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு கொடூர குற்றங்களில் டெனாரோவுக்கு தொடர்பிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சொத்து பறிமுதல் நடவடிக்கை மாஃபியா குழுக்கள் மீண்டும் தங்களை வலுப்படுத்திக் கொள்வதை தடுக்கும் ஒரு முக்கிய நகர்வு என இத்தாலியின் தலைமை மாஃபியா எதிர்ப்பு அரசு
வழக்கறிஞர் ஜியோவானி மெலில்லோ தெரிவித்துள்ளார். ISIS தொடர்புடைய பெண்ணுக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் வழக்கு பதிவு. சிரியாவில் உள்ள முகாம்களில் பல ஆண்டுகளாக எந்தவித விசாரணையுமின்றி அடைக்கப்பட்டிருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளை ஆஸ்திரேலிய அரசு சமீபத்தில் தனது நாட்டுக்கு திரும்ப அழைத்து வந்தது. இவ்வாறு அழைத்து வரப்பட்டவர்களில் ISIS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையதாக கருதப்படும் 34 வயதுடைய பெண்ணொருவர் மீது ஆஸ்திரேலிய போலீஸ் முறைப்படி குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளனர். கடந்த செப்டம்பர் மாதம் ஆஸ்திரேலியா வந்தடைந்த அந்த பெண் நேற்று மெல்பர்ன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். பயங்கரவாத அமைப்பில் உறுப்பினராக இருந்தது மற்றும் தடை செய்யப்பட்ட போர் மண்டலத்திற்குள் நுழைந்தது ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. இந்த குற்றங்களுக்கு ஆஸ்திரேலிய சட்டப்படி 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக ஆஸ்திரேலிய கோட்டாட்சி போலீஸ் உதவி ஆணையர் கில்டா சைரெக் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட அந்த பெண் கடந்த 2013 அல்லது 2014 ஆண்டில் சிரியாவுக்கு பயணம் செய்ததாகவும் பின்னர் 2019 குர்திஸ் படைகளால் பிடிக்கப்பட்டு அல் ஹோல் முகாமில் தனது குடும்பத்தினருடன் அடைக்கப்பட்டிருந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சிரியாவின் ரோச் முகாமில் இருந்து இந்த மாத தொடக்கத்தில் சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களுக்கு அழைத்து வரப்பட்ட பெண்களில் கௌசர் அகமது, ஜைனப் அகமது ஆகிய தாய் மற்றும் மகள் மீது அடிமைப்படுத்துதல் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் ஜானே சஃபார் என்ற மற்றொரு பெண் மீது ISIS அமைப்பில் சேர்ந்ததற்கான குற்றச்சாட்டுகளும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளன. சிரியாவில் இருந்து திரும்பிய அனைத்து பெரியவர்களிடமும் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுவதில் ஏற்படும் காலதாமதம் விசாரணை நிறுத்தப்பட்டதை குறிக்காது என்றும் போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளனர். இந்த விவகாரம் ஆஸ்திரேலிய அரசியல் தளத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானீஸ் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில், இவர்கள் நாடு திரும்புவதற்கு அரசாங்கம் எந்தவித உதவிகளையும் செய்யவில்லை என்று குறிப்பிட்டதோடு, நீங்கள் செய்த படுக்கையில் நீங்கள் தான் படுக்க வேண்டும் என எச்சரித்துள்ளார். எனினும் மனித உரிமை அமைப்புகள் தங்களது சொந்த நாட்டு குடிமக்கள் தாயகம் திரும்புவதற்கான உரிமையை ஆஸ்திரேலியா மதிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக பெற்றோர்கள் செய்த தவறுகளுக்கு குழந்தைகளை பொறுப்பாக்க கூடாது என்று வலியுறுத்தி வருகின்றனர்.